அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்பச் அப்படிங்கிறது சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்துக. மிக பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை. அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை. பொருந்தாத இணையை கண்டுபிடி. விடை விளக்கம். சுட்டு விடை உடன்பாட்டு கூறும் விடை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சுட்டு விடை உடன்பாட்டு கூறும் விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா? அரிய வினா. ஆப்ஷன் சி அரிய வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். உரை கவிதையால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செய்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் ஏ செய்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்பாட்டு வினையை கண்டறிக. சட்டி உடைந்து போயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. ஒற்றுமை. உயிரும் உடலும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. கண்ணை இமை காப்பது போல். கண்ணை இமை காப்பது போல். ஆப்ஷன் சி பாதுகாப்பு. கண்ணை இமை காப்பது போல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பாதுகாப்பு. தவறான கலைச்சொல்லை கண்டறிக. பன்ஸ்வெட்டேஷன் விழிப்புணர்வு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பன்ஸ்வெட்டேஷன் விழிப்புணர்வு. கலைச்சொல் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னா செயற்கைக்கோள். ஆப்ஷன் பி செயற்கைக்கோள். ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னா செயற்கைக்கோள். விடை வகைகள். தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் பி வினா எதிர் வினாதல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். கர்சர் ஏவி அல்லது சுட்டி. கர்சர் அப்படிங்கிறது ஏவி அல்லது சுட்டி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கம்ப்யூட்டர் கணினி. ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. புதுச்சேரி என்பதன் மறுவு புதுவை. புதுச்சேரி அப்படின்னா புதுவை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக. நாகப்பட்டினம் என்பது நாகை. நாகப்பட்டினம் என்பது நாகை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நிறுத்தற்குறிகளை அறிக. எது சரியானது? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலியன உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான நிறுத்தற்குறியிட்டு சொற்றொடரினை தேர்ந்தெடு. பொலியன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலையை பறித்து வந்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. என் கதை பெரியது. ஆப்ஷன் டி என் கதை பெரியது. சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்கின்றேன். சொல்றேன் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. சொல்கின்றேன் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. புளியங்கன்று. ஆப்ஷன் ஏ கன்று. புளியங்கன்று. மனிதநேயம் என்ற சொல்லின் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதம் நேயம். மனிதம் நேயம். மனிதநேயம் அப்படிங்கிறது. இவற்றில் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. சுடர்கொடி பாடுகிறாள். ஆப்ஷன் பி சுடர்கொடி பாடுகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலம்.
ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்? இறந்த காலம். தங்கினாங்கிறது இறந்த காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ ஆழ்வார்கள் எத்தனை பேர். நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. எனக்கு டேஸ் பங்கு பிரித்து கொடுக்கவா? கீழே ஈரம் பார்த்து உன் டேஸ் காலை வை. கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்க வா. அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கால். நெக்ஸ்ட் வல்லினமிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக. பாலை பாடினான் அப்படின்னா பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான். பாலை பாடினான் அப்படிங்கிறது பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான் அப்படின்னா பாலினையை பாடினான். தேரை பார்த்தான் அப்படின்னா தேர் என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4312. நெக்ஸ்ட் பின்வரும் தொடரில் உள்ள நால்வகை சொற்களில் உரிய சொல்லை தேர்ந்தெடு. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினார். வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினார். மாநகரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மாநகரம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. முளை. சிங்கம் முளையில் வாழும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருபொருள் தருக. துயப்பது. துயப்பது அப்படிங்கிறது கற்பது தருதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கற்புதல். கற்பது தருதல். துயப்பது அப்படின்னா கற்பது தருதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் இருபொருள் தருக. நூல். ஆடை நெய்வது மூதுரை அறநூல். நூல் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஆடை நெய்வது முதுரை அறநூல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக. பட்டு பாட்டு. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பட்டு பாட்டு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு சீர். சிறு அப்படிங்கிறது சிறுமை. சீர் அப்படிங்கிறது பாய்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சிறுமை பாய்தல். நெக்ஸ்ட் கூற்று. கூற்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லாததாக சொற்களை தகுதியுடைய வேர் சொற்களால் கூறுவது மங்கலமாகும். காரணம். பொற்கொல்லர் பொன்னை பறி என்று உரைப்பார். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கூற்று. வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு அட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதிலகரும் தென்னாட்டின் முத்துராமலிங்கரும் ஆவார். காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. கூற்றும் சரி காரணமும் தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கலைச்சொல் அறிதல். பெடி அப்படிங்கிறது நெற்பயிர். ஆப்ஷன் பி நெற்பயிர். கலைச்சொல் அறிதல். பொயட் அப்படின்னா கவிஞர். ஆப்ஷன் சி கவிஞர். பொயட் அப்படின்னா கவிஞர். அடிவகைகளின் தவறான இணை எது? கோல் குத்து செடி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கோல் குத்து செடி. நெக்ஸ்ட் பூக்கையை குவித்தது. புக்கை குவித்தது. பூவை புரிவோடு காக்கை வேண்டியது. கருணையின் எலிசபெத்து. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சொல்லும் பொருளும் சரியானது எது? பாசவர் வெற்றிலை விற்பவர். பாசவர் வெற்றிலை விற்பவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தொகையின் வகை எது? பெரிய மீசை சிறுத்தார். அன்மொழி தொகை. பெரிய மீசை சிறுத்தார் அப்படிங்கிறது என்ன தொகை அப்படின்னா
அன்மொழி தொகை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அருந்துணை என்பதனை பிரித்து எழுதல். அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. சரியான அகர வரிசை எது? உழவு ஏர் மண் மாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உழவு ஏர் மண் மாடு. நெக்ஸ்ட், வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? பாடான் திணை. ஆப்ஷன் டி பாடான் திணை. வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை அப்படின்னா பாடான் திணை. சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடு. வேலமரம் அப்படின்னா வேலங்காடு. வேலமரம் அப்படின்னா வேலங்காடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பின்வருவற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிழையை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டி தான் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் டி. சொல் பொருள் பொருத்துக. எதிர்ச்சொல் பொருத்துக. எளிது அப்படின்னா அரிது. ஈதல் ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2 3 4 1. சொல் பொருள் பொருத்துதல். நாற்று அப்படின்னா நடுதல். நீர் அப்படின்னா பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3 4 2 1. ஒருமைப்பன்மை பிழை. குழந்தைகள் டேஸ் இயன்று உதவிகளை பிறக்கச் செய்கின்றனர் தம்மால். குழந்தைகள் தம்மால் இயன்று உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தம்மால். ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது. ஆப்ஷன் சி தனது. சிறுமி தனது கைகளில் மலர்களை வைத்திருந்தாள். கீழ்காண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. ஆசியாவில் மிக பழமையானது நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூலகங்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமார் நூலகம். இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்கு உரியது. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. 1953இல் பொது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் ஆகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகளவில் தமிழ் நூலகங்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? கன்னிமார் நூலகம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கன்னிமார் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் யாது அப்படின்னா தஞ்சாவூர். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னா தஞ்சாவூர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேசிய நூலகம் பொது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு 1953. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 1953. நெக்ஸ்ட், உலகில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம். ஆப்ஷன் சி ஆவண காப்பகம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஆப்ஷன் சி பயனிலா. சீரிழமை பிரித்து எழுதுக அப்படின்னா சீர்கூட்டல் இளமை. ஆப்ஷன் ஏ சீர்கூட்டல் இளமை. வெங்கிரி பிரித்து எழுதுக. வெங்கிரி அப்படிங்கிறது வெண்மை கூட்டல் கரி. வெங்கரி பிரித்து எழுதுக அப்படின்னா வெண்மை கூட்டல் கரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.
சேர்த்து எழுதுக. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். ஆப்ஷன் டி முத்துச்சுடர். முத்து கூட்டல் சுடர் அப்படிங்கிறது முத்துச்சுடர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முதுமை கூட்டல் மொழி சேர்த்து எழுதும் கிடைக்கும் சொல் முதுமை கூட்டல் மொழி அப்படின்னா முதுமொழி. ஆப்ஷன் ஏ முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி அப்படின்னா முதுமொழி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிரித்து எழுதுக. உயர் அடைவோம். உயர் அடைவோம் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உயர்வு கூட்டல் அடைவோம். பிரித்து எழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எல் எதிர்ச்சொல் தருக. இரவு. எல் அப்படின்னா இரவு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எல் அப்படின்னா இரவு. வெற்பு எதிர்ச்சொல் தருக. பள்ளம். வெற்பு அப்படின்னா பள்ளம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருந்தாத இணையே எது? சர்வர் உலாவி. சர்வர் உலாவி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் அகில். ஆப்ஷன் டி அகில். குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் எது அப்படின்னா அகில். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருந்தாத இணையை கண்டறிக. செரு செருக்கு. செரு செருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருந்தாத இணையை கண்டறிக. திருவாரூர் கரிக்காயூர். திருவாரூர் கரிக்காயூர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருந்தாத இணையை கண்டறிக. களை அடித்தல். ஆப்ஷன் டி களை அடித்தல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொய்மை மெய்மை. பொய்மை மெய்மை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சந்தி பிழையே அற்ற வாக்கியங்களை அறிக. சந்தி பிழையே அற்ற வாக்கியங்களை அறிக. 1 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1 மற்றும் 4 சரி. இளமை பெயர்கள் கண்டு பொருத்துக. புலி அப்படின்னா பரல். சிங்கம் அப்படின்னா குருளை. ஆடு அப்படின்னா குட்டி. ஆடு அப்படின்னா குட்டி. யானை அப்படின்னா கன்று. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4, 3, 1, 2. வலுவற்ற தொடரை காண்க. வலுவற்ற தொடரை காண்க. கைகள் இரண்டும் உதவவை என சான்றோர்கள் கருதினார். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கைகள் இரண்டும் உதவவை என சான்றோர்கள் கருதினார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வலு சொல்லற்ற தொடர் அறிக. சிற்பி கலை வார்த்தாள். சிற்பி சிலையை வார்த்தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வல்லின மிகா இடத்தை காண்க. குடி தண்ணீர். ஆப்ஷன் ஏ குடி தண்ணீர். கிரேயிங் சைல்டு வில் ஹட் மில்க். இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஆப்ஷன் பி. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளிடையில் நீண்ட தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கோடிஸ் அப்படின்னா நன்பண்பு. கோடிஸ் அப்படிங்கிறது நற்பண்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்டுவேஷன் அகழ்வாய்வு. எக்ஸ்பேஷன் அப்படிங்கிறது அகழ்வாய்வு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. திணை திணை. ஒழுக்கம் தானியம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். திணை திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் தானியம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அலை அலை அப்படிங்கிறது கடல் அலை வரவழைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. நாவாய் வங்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நாவாய் வங்கம். ஆழி முன்னீர் பௌவம் ஆகிய சொற்களை கீழ்காண்றவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னா கடல். ஆப்ஷன் சி கடல்.
படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. படித்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, படித்தான். பாடினால் வேர்ச்சொல்லை தருக. பாடினான் அப்படின்னா பாடு. பாடினால் வேர்ச்சொல்லை தருக அப்படின்னா பாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பாடு. ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெழப் பெயரை வடிவம் தருக. ஆடு அப்படின்னா ஆடியவன். ஆப்ஷன் சி, ஆடியவன். ஆடு என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. ஆடு அப்படிங்கிறதுக்கு வினையெச்சம் அப்படின்னா ஆடி. ஆப்ஷன் ஏ, ஆடி. இது வினையெழப் பெயர் அப்படின்னா ஆடியவன். வினையெச்சம் அப்படின்னா ஆடி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுது. சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், அகரவரிசையில் எழுதுக. மலை, மாலை, மீசை, மீமிசை, முதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. வலிமை, வாரம், விசிறி, வீடு, வேற்றுமை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. நன்மை, நான்கு, நிலம், நீச்சி, நெருப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அகரவரிசையில் எழுதுக. பள்ளம், பாலை, பிணி, பீடு, பூனை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேங்க்யூ.